உமது மன்றாட்டு கேட்கப்பட்டது. இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நட்சத்திற்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். உமது மன்றாட்டு கேட்கப்பட்டது. யாரை பார்த்து சொன்னது? தூதர் சம்மனசு சக்கரியாவை பார்த்து, திருமுழுக்கு யோவானின் தந்தையாகிய சக்கரியாவை பார்த்து சொன்ன வார்த்தை. காரணம், செக்கரியா பணியாற்றக்கூடிய ஒரு குருவாய் இருந்தார். செக்கரியாவும் அவர் மனைவியும் கடவுளுடைய பார்வையில் நேர்மை உள்ளவர்களாய் விளங்கினார்கள். ஆண்டவருடைய அனைத்து கட்டளைகளுக்கும் ஒழுங்குகளுக்கும் ஏற்ப குற்றமற்றவர்களாய் நடந்து வந்தார்கள். தொடர்ந்து பிரியமானவர்களே, அவரது முறை வருகின்ற பொழுதாம் ஆலயத்தில் குருத்துவ பணி ஆற்றக்கூடியவராய் இருந்தார். எப்படி ஆகிலும் நமக்கு ஒரு குழந்தையை கொடுப்பார். அதுதான் அவருடைய மன்றாட்டாக இருந்தது. சக்கரையான மன்றாட்டு அதுதான். எப்படியாவது கடவுள் குழந்தையை கொடுப்பார் என்று வயதான காலத்தில் அவர் மன்றாடி கொண்டிருந்தார். ஆகவே அவருடைய பண்பு நலன்களை பார்த்தோம். எப்படிப்பட்டவராய் இருந்தார், அவருடைய மன்றாட்டு எப்படிப்பட்டதாக இருந்தது. அப்படிப்பட்டவராய் இருந்தபடினால் இப்படிப்பட்ட மன்றாட்டு கடவுளால் கேட்கப்பட்டது. ஆகவே தூதனை அனுப்பி சொல்லுகிறார், உன் மன்றாட்டு கேட்கப்பட்டது. பிரியமானவர்களே, நம்மிடத்திலும் நிறைய விண்ணப்பங்கள் இருக்கிறது, மன்றாட்டுகள் இருக்கிறது, தேவைகள் இருக்கிறது. அவனிடத்தில் செபித்துக் கொண்டிருக்கிறோம். செக்கரியாவுக்கு சொன்னது போல தூதனை அனுப்பி கடவுள் நமக்கு சொல்லுவார், சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவர் கண்களுக்கு முன்பதாக அவர் கட்டளைக்கும் கற்பனைகளுக்கும் ஏற்ப வாழ்ந்து குற்றமற்றவர்களாய், ஒழுக்கமுடையவர்களாய், நேர்மையுடையவர்களாய், அவருடைய வார்த்தையில் நிலைத்திருப்பவர்களாய் மாறுவோம். கடவுளுக்கு பிரியமான புது குருத்துவ பணியை தொடர்ந்து செய்வோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.